ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம லெவல் கிராஸ்ன்ற ஒரு மலையாள படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, சுத்தி கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் பாலைவனம், அதுக்கு நடுவுல போகக்கூடிய ஒரு ரயில்வே ட்ராக்குக்கு அங்க ஒரு லெவல் கிராஸ் இருக்கு. அந்த லெவல் கிராஸை ஒரு ட்ரெயின் கிராஸ் பண்ணும்போது ட்ரெயின்ல இருந்து ஒரு பொண்ணு எகிரி குதிச்சிடறா. அண்ட் அங்க இருக்க லெவல் கிராஸ்ல ஒரு கேட் மேன் இருக்கான். சுத்தி ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த நடு பாலைவனத்துல அந்த கேட் மேன் அந்த பொண்ணை என்ன பண்ணா, இந்த பொண்ணு ஏன் ட்ரெயின்ல இருந்து குதிச்சா, இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் பல முடிச்சுகளோட நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பல ட்விஸ்டுகளோட சொன்ன படம் தான் இந்த லெவல் கிராஸ். வாங்க அதை டீட்டெயிலிங்கா பார்த்தலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல நான் சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவிலான பாலைவனம், அந்த பாலைவனத்துக்கு நடுவுல போகக்கூடிய ரயில்வே ட்ராக், சுத்தி கண்ணு கட்டுற தொலைவு வரைக்கும் ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த பாலைவனத்துக்கு நடுவுல ஒரு லெவல் கிராஸ் இருக்கு. அங்க ஒரு கேட் மேன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். இவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. இவனுடைய பேர் ரகு. இவனுடைய டெய்லி ரொட்டீன், இவனுடைய அன்றாட தேவைக்கான தண்ணியை கூட ரொம்ப தொலைவு நடந்து போய் தான் எடுத்துட்டு வரணும். டைமிங்க்கு அந்த லெவல் கிராஸ் பண்ற ட்ரெயின் எல்லாத்துக்கும் கொடி அசைச்சு சிக்னல் கொடுக்கணும். இந்த வேலையை தான் இவன் பல வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனுக்குன்னு சொந்தம் வந்து பேச்சு துணை கூட ஆள் இல்லாம இந்த பொட்டல் பாலைவனத்துல தனிமையில இருந்தே ஒரு வித்தியாசமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அப்படி ஒரு நாள் இந்த லெவல் கிராஸை ஒரு ட்ரெயின் கிராஸ் பண்ணும்போது இவன் கொடி அசைக்கிட்டே இருக்கும்போது கிராஸ் ஆன அந்த ட்ரெயின்ல இருந்து ஒரு பொண்ணு எகிரி குதிச்சிடறா. எகிரி குதிச்ச அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு ரகு போய் பார்த்தா அந்த பொண்ணு மயக்கத்துல இருக்கா. உடனே நம்ம ரகு அவளை தூக்கிட்டு அலேக்கா அவனுடைய இடத்துக்கு கொண்டு வந்துடுறான். இவ யாரு, என்ன, எதுக்கு ட்ரெயின்ல இருந்து குதிச்சா எதுவுமே புரியாம அங்க மயங்கி கிடக்குற அந்த பொண்ணுக்கு தலையில காலில் சின்ன சலாய்ப்புகள் இருக்கு. சோ அதுக்கு இவன் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தொட பாக்குறான். ஆனா அதுக்குள்ள அந்த பொண்ணு எந்திரிச்சு உட்காந்துறா. இவங்க தாங்க இந்த படத்தோட ஹீரோயின். இவளுடைய பேர் சைத்தலா. இவ ஹீரோவை பார்த்ததும் ஒரு செகண்ட் பயந்து போயிடா. தான் எங்க இருக்கும், என்ன பண்றோம் எதுவுமே புரியாம முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. அவகிட்ட நம்ம ஹீரோ, நீங்க எதுக்காக ட்ரெயின்ல இருந்து குதிச்சிக்கின்ற மாதிரி கேட்க, நானா ட்ரெயின்ல இருந்து குதிக்கல, நான் ட்ரெயின்ல வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க ரெண்டு பேர் அடிச்சுக்கிட்டானுங்க. அந்த சமயம் பார்த்து ட்ரெயின் டோர் ஓபன் இருந்ததுனால நான் அவனுங்களை கடந்து போகும்போது அவனுங்க அடிச்சுக்கிட்டதுல என்னைய பிடிச்சி தள்ளி விட்டானுங்கன்ற மாதிரிலாம் இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. ஓ சரி ஓகேங்க, இருங்க நான் உங்களுக்கு டீ போடுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டீ போட போக, அதெல்லாம் எனக்கு எதுவும் வேணாம், நான் உடனே போகணும்னு சொல்லிட்டு இவ எந்திரிச்சு நடக்க பாக்குறா. காலையும் அடிபட்டு இருக்கு போல, இருந்தும் பரவாயில்ல, என் ஹஸ்பண்ட் அந்த ட்ரெயின் தான் போயிட்டு இருக்காரு, நான் இங்க இருந்து நடந்தே அடுத்த ஸ்டேஷனுக்கு போய் என் ஹஸ்பண்டை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் எந்திரிச்சு நடக்க பாக்குறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ, இந்த பாருங்க சுத்தி எந்த ஒரு டிரான்ஸ்போர்டேஷனுமே கிடையாது, சுத்தி கண்ணு கட்டுற தொலைவு வரைக்கும் வெறும் பாலைவனம் தான், சொல்றது கேளுங்க, உங்களால நடக்க முடியாதுன்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா இவங்க கேட்கல, இவங்க பாட்டு நடக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோவும் சரி ஓகே போட்டுன்னு விட்டுட்டு இவனுடைய இடத்துல ஒரு கழுதையை வளர்த்துக்கிட்டு இருக்கான். அந்த கழுதைக்கு தீவனம் எல்லாம் போட்டுட்டு நான் போய் தண்ணி பிடிச்சிட்டு வரேன், நீ பாத்துக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோ தண்ணி பிடிக்கிறதுக்காக கிளம்பி போக, இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் தொடர்ந்து அந்த பாலைவனத்துல நடந்து போய்கிட்டே இருக்கா. கண்ணு கட்டுற தொலை வரைக்கும் வெறும் மணல் மேடுகள் தான். டே கொஞ்சம் கொஞ்சமா சன் செட் ஆகி ஈவினிங் போல ஆகுது, பயங்கர குளிர் ஆகுது. இவங்களால அதுக்கு மேல நடக்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த குளிர்லயே இவங்க நடுங்கிட்டு நடந்து போக பின்னாடியே நம்ம ஹீரோடைய கழுதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகுது. அப்படியே கட் பண்ணி திரும்பவும் நம்ம ஹீரோயின் மயக்கத்துல இருந்து கண் முழிச்சா ஹீரோ இடத்துல தான் இருக்காங்க. அதே பயத்தோட நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு உட்கார, அப்ப அங்க இருக்க நம்ம ஹீரோ தன்னுடைய பேர் ரகுன்னு சொல்லிட்டு, இங்க நான் ரயில்வே கேட் மேன வேலை பார்த்துட்டு இருக்கேன், நான் தான் முன்னாடியே சொன்னல சுத்தி பாலைவனம், உங்களால எங்கேயும் போக முடியாது, வெயிட் பண்ணுங்க, உங்க ஹஸ்பண்டே வருவாருன்னு சொல்லிட்டு ஹீரோ அன்னைக்கு ராத்திரி போல ஹீரோயினுக்கும் சேர்த்து இவரு கஞ்சி ரெடி பண்ணி எடுத்து வந்து கொடுக்குறாரு. ஆனா நம்ம ஹீரோயின் அந்த ரயில்வே கிராஸ் கிட்டே நின்றுட்டு தன்னுடைய ஹஸ்பண்டே இவ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கா. பின்னாடி நம்ம ரகு, கண்டிப்பா உங்க ஹஸ்பண்ட் காலையில வந்து உங்களை கூட்டு போயிடுவாரு, வந்து இதை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். ஆனா நம்ம ஹீரோயின் பசிக்கலன்னு சொல்லிடுறாங்க. எங்க இங்க எதுவும் அவ்வளவு ஈஸியெல்லாம் கிடைக்காது, இந்த கஞ்சி ரெடி பண்ண அரிசி வாங்குறதுக்கு இங்க இருந்து 80 மைல் நடந்து போய் தான் வாங்கிட்டு வரேன், சோ தயவு செஞ்சு சாப்பாடை வேஸ்ட் பண்ணாதீங்கன்ற மாதிரி அவன் சொல்ல ஹீரோயினும் கம்முன்னு எடுத்து அதை குடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் இவனுடைய வீட்டுல ஹீரோயின் தூங்குறதுக்காக இவன் பெட்டை ரெடி பண்ணிட்டு இவனும் அதே அறையில கீழே பாய போட்டு தூங்க பாக்குறான். அதுக்கு முன்னாடி இந்த வீட்டோட டோரை க்ளோஸ் பண்ண போகும்போது இதை பார்த்துட்டு ஹீரோயின் ஒரு நிமிஷம் பயந்து போய், இல்ல நான் வெளியில படுத்துக்கிறேன்னு சொல்ல, வேணாங்க வெளியில ரொம்ப குளிரா இருக்கும், நீங்க உள்ளே படுத்துக்கங்க, நான் வேணா வெளியே படுத்துக்கிறேன்ட்டு இவன் பாயை சுருட்டிட்டு வெளியில போக பாக்குறான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின், இல்ல வேணா வேணா நீங்க அங்கேயே படுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு டோரை ஓபன் பண்ணியே வைக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் பாட்டுன்னு அமைதியா படுத்துறான். நம்ம ஹீரோனுக்கு சுத்தமா தூக்கமே வரல. ஏன்னா இப்படி ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட தங்கிக்கிட்டு இருக்கோம், திடீர்னு அவன் எந்திரிச்சு நடக்கிற மாதிரி சத்தம் கேக்குது, ஒருவேளை நம்ம கிட்ட தான் வரணும்னு சொல்லிட்டு பயந்து போய் எந்திரிச்சு உட்காந்தா, பயப்படாதீங்க நீங்க நிம்மதியா தூங்க, நான் வெளியில இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ அமைதியா வெளியில வந்து தம்ம பார்த்த வச்சுக்கிட்டு தன்னுடைய கழுதை கூட பேசிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப நாள் ஆச்சுல மனுஷன் கூட எல்லாம் பேசி, இப்படி ஒருத்தர் வந்ததும் ஒரு மாதிரி ஒரு நல்ல ஃபீலா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் பேசுற சத்தம் வீட்டுக்குள்ள இருக்க நம்ம ஹீரோனுக்கு கேக்குது. யார்கிட்ட இவன் பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வெளியில வந்து பார்த்தா அங்க யாருமே இல்ல. நீங்க போய் படுங்க, எனக்கு வேலை இருக்கு, சிக்னல் டைம் ஆயிடுச்சுன்ற மாதிரி ஹீரோ சொல்ல ஹீரோயின் அமைதியா போய் படுத்துறாங்க. கற்பனா அன்னைக்கு காலையில ஒரு விதமான பயத்தோட நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு, என்ன இவன் வெளில வந்து பார்த்தா அவன் பாட்டு அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் எந்திரிச்சதை பார்த்துட்டு, என்னங்க ராத்திரி நல்லா தூங்குனீங்களா, வெயிட் பண்ணுங்க நான் டீ போட்டு வரேன்னு சொல்லிட்டு டீ எல்லாம் போட்டு வந்து கொடுக்குறான். ஹீரோயின் காயத்துக்கான மெடிசன் அதெல்லாம் கொடுத்துட்டு ஒரு ஓரமா உட்காந்துட்டு, ரொம்ப நாளாவே ஒரு பேச்சு துணை கூட ஆள் இல்லாம இங்க நடமாடிட்டு இருந்தேன், உங்களை மாதிரி ஒருத்தர் பார்த்ததும் கொஞ்சம் சந்தோஷமாயிடுச்சு, அதனால நேத்து நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன், இந்த வீட்டுல ஒரு ரயில்வே டெலிபோன் இருக்கு, அதுல நம்மளால கால் எல்லாம் பண்ண முடியாது, ஒன்லி இன்கமிங் கால், அதுவும் ட்ரெயின் வரப்போ அந்த ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, அப்படி நெக்ஸ்ட் டைம் கால் வந்துச்சுன்னா உங்களை பத்தி நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்றேன், அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். இப்படி இவன் பேசிட்டு இருக்கும்போது உடனே கால், பாத்தீங்களா நீங்க சீக்கிரம் வீட்டுக்கு போக போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த கால் அட்டன் பண்ணி ஹீரோனை பத்தி இன்ஃபார்ம் பண்ணலாம்னு போகும்போது அதுக்குள்ள அந்த காலை
அதனால ஹீரோனே கட் பண்ணிடுறாங்க. என்னடா இதுன்னு ஒன்றும் புரியாம ஹீரோ வெளியில வந்து அவருடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க அங்க நம்ம ஹீரோயின் தன்னுடைய பேர் சைத்தாலின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு, ஆக்சுவலா நான் ட்ரெயின்ல இருந்து தவறி விழல, ட்ரெயின்ல என் கூட வந்துட்டு இந்த என் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் நான் குதிச்சேன்னு சொல்லிட்டு இங்க ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்து இவ ஹஸ்பண்ட் யாரு, முதல் முறையா எப்போ அவனை சந்திச்சா, இது எல்லாமே அப்படியே பிளாஷ்பேக்ல சொல்றாங்க. இவளுடைய ஹஸ்பண்ட் பேர் சின்சோ. ஒரு விதமான மன அழுத்தத்தோட பதட்டமா உட்காந்துட்டு இருக்காங்க. அது இவன் தான். இவன் ரொம்ப நாளாவே டிப்ரெஷன்ல இருக்கான். அதுக்கு காரணம் இவனுடைய முதல் மனைவி சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க. அந்த மன அழுத்தத்துல இருந்து மீள்றதுக்காக ட்ரீட்மெண்ட்காக சைக்காட்டிஸ்ட மீட் பண்றதுக்காக வந்திருக்கான். அங்க சைக்காட்டிஸ்டா இருக்கிறது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயின் சைத்தாலி. சோ இப்படிதான் முதல் முறையா நம்ம ஹீரோயின் இந்த சின்சோவை மீட் பண்ணிருக்காங்க. இந்த சின்சோவனுடைய மன அழுத்தத்திலிருந்து மீள்றதுக்காக ஹீரோயின் தான் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அவன் கூடவே டிராவல் பண்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய அந்த மன அழுத்தத்திலிருந்து வெளிவரத்துக்கு ஹீரோயின் தான் அவனுக்கு உதவி பண்றாங்க. அவன் கூட பழக பழக நம்ம ஹீரோயினுக்கு அவனுடைய பர்சனாலிட்டி பிடிச்சு போயிடுது. அது இல்லாம நம்ம ஹீரோயின் கொடுத்த கவுன்சிலிங் அந்த ட்ரீட்மெண்டோட முடிவுல டோட்டலாவே அந்த சின்சோ அவனுடைய டிப்ரெஷன் ஸ்டேட்ல இருந்து வெளியே வந்துடுறான். அன்னைக்கு நம்ம ஹீரோனை மீட் பண்ணி ரொம்ப சந்தோஷமா, என்னுடைய டிப்ரெஷன் மன அழுத்தம் எல்லாம் போயிடுச்சு, உங்க கூட இருக்கும்போது நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், இந்த சந்தோஷம் என் வாழ்நாள் முழுக்க வேணும்ன்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட இவன் ப்ரப்போஸ் பண்ணிறான். இதைத்தான் நம்ம ஹீரோனை எதிர்பார்த்திருந்தாங்க. கொஞ்சம் கூட எதுவும் யோசிக்காம அவனுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. இந்த கதையெல்லாம் இங்க உட்காந்து கேட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோ, என்னங்க சொல்றீங்க, ஃபர்ஸ்ட் வைஃப் சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க, உங்க வீட்டுல எப்படிங்க ஒத்துக்கிட்டாங்கன்ற மாதிரி நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோயின், என் வீட்லயும் நீ கேட்ட அதே கேள்விதான் கேட்டாங்க, ஆனா அவன் அவனுடைய டிப்ரெஷன் அவனுடைய இல்னஸ்ல இருந்து வெளியே வந்துட்டான், எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருந்துச்சு, வீட்டே எதிர்த்து தான் நான் அவனை கல்யாணம் பண்ணேன், கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவனுடைய உண்மையான முகமே எனக்கு தெரிஞ்சிச்சுன்ற மாதிரி அப்படியே பிளாஷ்பேக்ல இவன் சரியான ட்ரக் அடிக்ட், ட்ரக் எடுத்துக்கலனா பயங்கர வைலண்டா மாறிடுவானா, நம்ம ஹீரோனை போட்டு டார்ச்சர் பண்றது, அடிக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் அவன் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஸோ இவ்வளவு கொடுமைகளை நம்ம ஹீரோயின் அந்த சின்சோவால அனுபவிச்சுட்டு இருந்திருக்காங்க. அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு அவங்க ஒரு மாதிரி கண் கலங்கிறாங்க. பாத்ரூம்ல தண்ணி இருக்கு, போய் முகத்தை கழிக்குன்ற மாதிரி ஹீரோ சொல்ல, ஹீரோயினும் இப்ப பக்கத்துல இருக்க பாத்ரூம் போனா அங்க டோர்லாம் கிடையாது, வெறும் துணியை கட்டி வச்சிருக்கான். உள்ள ஒரே ஒரு பக்கெட்ல தண்ணி இருக்கு, அந்த மொத்த தண்ணியுமே நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, குளிக்கிறதா குளிச்சுக்கோங்க, எனக்கு தேவையான தண்ணியை நான் போய் எடுத்துட்டு வந்துக்கிறேன்ற மாதிரிலாம் ஹீரோ வீட்டுக்குள்ள இருந்தே சொல்ல, ஹீரோனும் குளிக்க போயிடுறாங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ள இருக்க நம்ம ஹீரோ விண்டோ வழியா குளிச்சுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோனுடைய ஷேடோவை பாக்குறான். இவன் மனசு சஞ்சலப்படுது, லைட்டா டிஸ்டர்ப் ஆகுறான். அப்படியே இப்ப நேரா பாத்ரூம் கிட்ட வந்து சின்ன கேப் வழியா ஹீரோயின் குளிச்சுட்டு இருக்கத பார்த்துட்டு இருக்கும்போது இவன் பக்கத்துல இவனுடைய கழுதை வந்து நின்றுட்டு இருக்கு. ஹே சி போன்ற மாதிரி அதை துரத்திக்கிட்டு இருக்க, அந்த சத்தம் உள்ள குளிச்சுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் கேட்டுடுது. யாரு என்னாச்சுன்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, ஒன்றும் பயப்படாதீங்க நான் தான்ற மாதிரி ஹீரோ சொல்றான். சரி ஓகேங்க, எனக்கு ஒரு துண்டு வேணும்ன்ற மாதிரி உள்ள குளிச்சுட்டு இருக்க நம்ம ஹீரோயின் கேட்க, அங்க கொடியில இருக்கக்கூடிய துண்டை நம்ம ஹீரோ எடுத்து கொடுத்துட்டு அங்க வந்து போலான்னு பாக்குறான். மாத்து துணி வேணும்ன்ற மாதிரி ஹீரோயின் கேட்கறாங்க. ஒரு நிமிஷம் இங்க வந்துடும் சொல்லிட்டு நேரா உள்ளுக்குள்ள வந்து இவனுடைய ட்ரங்க் பட்டி ஓபன் பண்றான். ஃபுல்லா ஒரே பழைய துணியா இருக்கு. அதுல ஓரளவுக்கு துவச்சி வச்சிருக்கக்கூடிய பேண்டையும் ஷர்ட்டையும் எடுத்துட்டு வந்து ஹீரோயின் கையில கொடுக்குறான். அதுக்கப்புறம் இவனும் இவங்கிட்டே இருக்கிறதுலே ஒரு நல்ல ஷர்ட் எடுத்து போட்டுட்டு கண்ணாடி எல்லாம் பார்த்துக்கிட்டு தன்னை அப்படியே க்ரூம் பண்ணிக்கிறாராம். குளிச்செல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோ கொடுத்த ட்ரெஸ் போட்டுட்டு வீட்டுக்குள்ள வராங்க. ஏன் ட்ரெஸ்ஸா இவ்வளவு அழகா இருக்குன்ற மாதிரி ஹீரோ கேட்க, ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல, அப்படியே கேஷுவலா எடுத்துக்கிறாங்க. அப்படியே பேசிக்கிட்டே நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்த்து, உன்னுடைய ஃபேமிலி எல்லாம் எங்க இருக்காங்க, ஃபேமிலி எல்லாம் யாரும் இல்லைங்க, எனக்குன்னு ஒரே ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்களும் இறந்து போயிட்டாங்க, அவங்க இறந்ததுக்கு அப்புறம் நான் இங்க தனிமையில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், இங்க வந்து எவ்வளவு நாள் ஆகுதுன்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, இன்னும் ஒரு 5-10 வருஷம் ஆகும். என்னங்க சொல்றீங்க, எக்ஸாக்டா எவ்வளவு வருஷம் இருக்குன்னு கூட உங்களுக்கு தெரியாது, அதெல்லாம் தெரியவே தெரியாதுங்க, நான் பாட்னி என் வேலையை பார்த்துட்டு அப்படியே எங்க வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கன்ற மாதிரி ஹீரோ சொல்ல, ஆமா உங்களுடைய டெய்லி வேலை தான் என்னன்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, காலையில 4:15 எந்திரிச்சிருவாங்க, அப்போ ஒரு ட்ரெயின் கிராஸ் ஆகும், அதுக்கு சிக்னல் கொடுத்துருவேன், அதுக்கப்புறம் ஒரு குட்ஸ் கிராஸ் ஆகும், இந்த மாதிரி ஒரு நாளைக்கு மொத்தமாவே ஒரு 3 ட்ரெயின் தான் கிராஸ் ஆகும், அதுக்கான சிக்னல்லாம் கொடுத்துட்டு மற்ற டைம்லலாம் நான் வீட்டை சுத்தி சின்னதா ஒரு ஃபார்மிங் மாதிரி வச்சிருக்கேன், ஸோ காய்கறிகள்லாம் நான் இங்கே வளர்த்துக்கிட்டு இருக்கேன், இது போக இங்க ஒரு 3 ஆடு கோழி எல்லாம் இருக்கு, எனக்கு தேவையான முட்டை பால் அதெல்லாம் இங்கே கிடைக்கும். இப்படிலாம் இவன் ரொம்ப ஒரு இன்னசென்ட் கலந்த பேச்சோட ஹீரோயின் கிட்ட இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க, ஆப்போசிட் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோயினுக்கு முட்டிக்கல்ல அடிபட்டு இருக்கு. அந்த காயத்துக்கு மருந்தா மஞ்சள் கேட்க ஹீரோவும் உடனே போயிட்டு அரைச்சு எடுத்து கொடுக்குறான். ஹீரோயின் அந்த மஞ்சள் அப்ளை பண்ணிக்கிட்டே ஹீரோ கிட்ட, நீங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்கல, உங்களுக்குன்னு ஒரு வைஃப் குழந்தைங்கன்னா நீங்க ஒரு ஃபேமிலியா இருந்திருப்பீங்கன்ற மாதிரிலாம் ஹீரோயின் கேட்கறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, எங்க அம்மாவும் இதே தான் அப்பத்துல இருந்து சொல்லிட்டே இருப்பாங்க, ஆனா நான் தான் எதுக்குன்னு விட்டுட்டேன், இப்ப அம்மாவும் என்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு தனிமையான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன், அவங்க சொன்னதை நான் அப்பவே கேட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ ஒரு மாதிரி உறக்கமா சொல்ல, இது கேட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோயின், இப்ப கூட ஒன்னும் குறைஞ்சு போயில்லைங்க, நீங்களா ஏதாவது ஒரு பொண்ணை தேடிக்க வேண்டியதான், அதுக்கப்புறம் கடவுள் உங்களை சேர்த்து வைப்பாரு. இப்படி ஹீரோயின் சொன்னதை கேட்டதும் அப்படியே நம்ம ஹீரோ லைட்டா ஃபீல் பண்ணிக்கிட்டு, அப்படிதான் உங்களை என்கிட்ட சேர்த்துருக்காரு போலன்ற மாதிரி வாய் விட்டுறாரு. ஆனாலும் நம்ம ஹீரோயின் அதை பெருசா எடுத்துக்காம, ஆக்சுவலா உங்களை மாதிரி தனிமையில இருக்கிறதாங்க பெஸ்ட், யாருக்கும் பயப்பட வேண்டியது இல்ல, ஒரு தனிமையான நிம்மதியான வாழ்க்கை, நீங்க பாட்டுன்னு அமைதியா உங்க வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களா மாதிரி ஹீரோ வாழ்ற இந்த தனிமையான வாழ்க்கையை பெஸ்ட்ன்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டே போய் இவங்க விண்டோ ஓபன் பண்ண, நம்ம ஹீரோ அப்படியே திரும்பி ஹீரோனை பார்த்து, ஆமா முதுகுல என்ன காயம், ஏன் முதுகுல இருக்க காயத்தோட தழும்பு உனக்கு எப்படி தெரியும்ன்ற மாதிரி ஹீரோயின் அதிர்ச்சி ஆகுறாங்க. ஆனா ஹீரோ எதுவுமே பேசாம சமாளிக்க, சரி ஓகே பாத்துருக்கான் போல, அந்த முதுகுல இருக்க காயத்தோட தழும்பெல்லாம் இவளுடைய அந்த சைக்கோ ஹஸ்பண்ட் அவனால வந்தது, அவன் நாள் ஆக ரொம்ப முரட்டத்தனமா நடந்துக்கிறான்ட்டு டாக்டர் ரத்தோடுன்ற நபர் அவருடைய அசைலம்ல வச்சுதான் அவனுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தோம், ஆனா நாள் ஆக ரொம்ப வயலண்டா பிஹேவ் பண்ணான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பிளாஷ்பேக். அவன் இல்லாத சமயம் அவனுடைய அறையில இருக்க அவனுடைய டைரி எடுத்து படிச்சதுல இவனுக்கு பயங்கரமான ஒரு ஷாக். அந்த இடத்துக்கு கரெக்டா இந்த சைக்கோ ஹஸ்பண்டும்
வந்து சேர்றான். என்ன எல்லாத்தையும் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டியான்ற மாதிரி சைக்கோ தனமா வந்து ஹீரோனை மிரட்டிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா அவனுடைய முதல் மனைவி சூசைட் பண்ணி இறந்து போயிட்டான் தானே இவன் டிப்ரெஷனுக்குள்ள ஆயிருப்பான். ஆனா அவன் சூசைட் பண்ணி எல்லாம் இறந்து போயிருக்க மாட்டான். இவன் தான் கொலை பண்ணிருக்கான். அடுத்து அவன் கொலை பண்ண போறதும் ஹீரோயினை தான். உடனே அன்னைக்கு நம்ம ஹீரோயின் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. போலீஸ் வந்தா மாட்டி போட்டு அந்த சைக்கோ ஹஸ்பண்ட் ஹீரோனை கூட்டிட்டு ரேண்டமா போற ட்ரெயின்ல ஏறி இருக்காங்க. இப்படி அந்த ட்ரெயின்ல அவன் கூட வந்துட்டு இருக்கும்போது இதுக்கு மேலே அவன் கூட இருந்தா கண்டிப்பா நம்மளை கொன்றுவான்ற பயத்தில் தான் அந்த ட்ரெயின்ல இருந்து குதிச்சதா ஹீரோயின் இங்க கண் கலங்கிட்டே சொல்றாங்க. இவங்க கதையெல்லாம் கேட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோ எமோஷனல் ஆயிட்டு, எங்க அம்மா சொன்னதை கேட்காதனால தான் நான் இங்க தனிமையில இருக்கேன். அதே மாதிரி உங்க பேரண்ட்ஸ் சொன்னது நீங்க கேட்காதனால தான் நீங்க இந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க. கிட்டத்தட்ட நம்ம ரெண்டு பேருமே ஒரே சுச்சுவேஷன்ல தான் நாம சந்திச்சிருக்கோன்ற மாதிரி நம்ம ஹீரோ அதே இன்னசென்ட்டோட ஹீரோயின் கிட்ட போக நம்ம ஹீரோனும் அப்படியே மனசு விட்டு அழுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ உங்களுக்கு பசிக்குதா, நான் ஏதாவது சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன்னு கேட்க, இல்ல இன்னைக்கு நான் உங்களுக்கு சமையல் பண்ணி போடுறேன்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, உடனே நம்ம ஹீரோ பயங்கர ஹாப்பியா இருக்காரு. சமைக்கிறதுக்கான பொருள்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்கும்போது இவருடைய டெலிஃபோன் அடிக்குது. உடனே போய் அட்டன் பண்றான். கால் பேசிட்டு வச்சதும், முதல் முறையா நான் ட்ரெயின் டைமிங்கை மிஸ் பண்ணிருக்கேன். இங்க எல்லாமே பழையபடி இருந்தாலும் நீ என் வீட்டுக்கு வந்ததான் ஒரு பெரிய மாற்றத்தையே உண்டாகி இருக்கு. சரி ஓகே, நான் போயிட்டு சிக்னல் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இவன் யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான். இங்க யாரும் உன்னை செக் பண்ண போறா, ஏன் யூனிஃபார்ம் எல்லாம் போடுறன்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, நான் தான் இருக்கல, என்ன நானே செக் பண்ணிப்பேன். அந்த அளவுக்கு அவன் அவனுடைய வேலைக்கு லாயலா இருக்கான். ஸோ யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுட்டு கையில கொடியோட கிராஸ் ஆக போற ட்ரெயினுக்கு சிக்னல் காட்ட வந்துடுறான். வீட்டுக்குள்ள நம்ம ஹீரோயின் சமையல் வேலை எல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படியே தூசி படிஞ்சிருக்கக்கூடிய அந்த வீட்டை மொத்தமா நம்ம ஹீரோயின் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கிளீனிங் ப்ராசஸ் அப்போ ஒரு உட்டன் பாக்ஸ் தவறி விழுந்து அதுல சில நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் எல்லாம் செதறி கிடக்கு. அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா ஒரே ஃபேமிலி சேர்ந்த 4 பேர் கொடூரமான முறையில கொல்லப்பட்டிருக்காங்க. கொல்லப்பட்டவங்களுடைய பாடி கூட அடையாளம் தெரியாத அளவுக்கு கொலையாளி நாசம் பண்ணிட்டு போயிருக்கான். இந்த மாதிரி அந்த மர்டர் சம்பந்தப்பட்ட நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸா இருக்கு. அண்ட் அதே பாக்ஸ்ல ஒரு ஐடென்டிட்டி கார்டும் இருக்கு. அதை எடுத்து பாக்குறாங்க. அதுல ரகுன்ற பேர்ல இருக்கக்கூடிய ரயில்வே கேட்மேனுடைய போட்டோல வேற ஒரு நபர் இருக்காரு. இதை பார்த்து ஹீரோன் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அப்படியே இப்ப வெளியில கிராஸ் ஆகிட்டு இருக்க அந்த ட்ரெயினுக்கு சிக்னல் காட்டிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா இவன் ரகுன்ற வேற ஒருத்தருடைய ஐடென்டிட்டில இங்க ரயில்வே கேட்மேனா வாழ்ந்துகிட்டு இருக்கான். இப்படி இங்க வந்து தலைமறைவான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு காரணம் உள்ள நம்ம ஹீரோ நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ்ல பார்த்தாங்களே ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் ஒருத்தன் கொடூரமா கொலை பண்ணான்னு, அந்த கொலைகாரன் நம்ம ஹீரோவா கூட இருக்கலாம். ஒரு சைக்கோ கொலைகாரன் கிட்ட தப்பிச்சு வேற ஒருத்தன் ஐடென்டிட்டில வாழ்ந்துகிட்டு இருக்க இன்னொரு கொலைகாரன் கிட்டே வந்து திரும்ப நம்ம ஹீரோ மாட்டிக்கிட்டாங்களான்ற ஒரு பங்கமான ட்விஸ்டோட அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். இப்ப வெளியே இருக்க நம்ம ஹீரோ சிக்னல் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள வரான். வீடே அப்படியே கிளீனா இருக்கிறத பார்த்துட்டு பயங்கர ஹாப்பியா வரான். ஒரு பக்கம் கிச்சன்ல நம்ம ஹீரோயின் எதுவும் தெரியாதபடி சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு விதமான பயத்தோட பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு இவனை பத்தின எல்லா விஷயம் தெரிஞ்சிச்சுன்ற விஷயம் இன்னும் இவனுக்கு தெரியல. இவன் பழையபடி அதே இன்னசென்ட்டோட கையில ராடோட வந்து கிச்சன்ல இருக்க ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே அங்க கபோர்டு கீழே ஹீரோயின் எடுத்து பார்த்தா அந்த ஐடென்டி கார்டு அதை அங்க தவற விட்டு இருக்காங்க போல. அதை ஹீரோ பார்த்துறான். ஸோ ஹீரோயின் இந்த ஐடென்டி கார்டை பார்த்து தான் அவங்களுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கு. இதை பார்த்ததுல தான் இப்படி பயந்து போயிருக்கேன்ற மாதிரி ஹீரோ அப்படியே கேஷுவலா பேசிட்டு திரும்பினா ஹீரோயின் கையில கத்தியோட நிக்கிறாங்க. இவங்க இப்படி கத்தியோட நிக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ, பயப்படாதீங்க, நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன், நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்றேன்னுட்டு அந்த ஐடி கார்டை ட்ரங்க் பெட்டிக்குள்ளே வச்சுட்டு, இவரு பழைய ரகு, இப்ப நான் புது ரகுவா இங்க இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையில இருக்கக்கூடிய அந்த கத்தியை பிடுங்கி போட்டு இவர் எப்படி இங்க வந்ததுக்கான பேக் ஸ்டோரியை இங்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவங்க அம்மா உயிரோடு இருக்கும்போது இவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக கிராமத்துல ஒரு பொண்ணை பார்த்திருக்காங்க. ஸோ ஃபிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட சின்ன வயசுல இருந்தே நான் ஒரு பொண்ணு பயங்கரமா லவ் பண்ணிட்டு இருந்தேன், ஆனா அந்த பொண்ணு ஒரு பெரிய பணக்காரன் வந்ததும் என்னை விட்டுட்டு போயிட்டா, உனக்கும் அந்த மாதிரி லவ் ஏதாவது இருக்கா முன்னாடியே சொல்லிடு, என்னால இதுக்கப்புறம் ஹார்ட் பிரேக்கை தாங்கிக்க முடியாதுன்ற மாதிரிலாம் ஹீரோ கேட்க, அதுக்கு அந்த பொண்ணு வெக்கத்தோடு சிரிச்சுக்கிட்டே அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஆசைப்படியே அந்த பொண்ணை நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ணியிருக்காரு. கல்யாணம் பண்ண ஒரு வாரத்திலே ஹீரோவுடைய அம்மா திடீர்னு இறந்துருக்காங்க. மொத்தமா உடஞ்ச நிலையில் இருக்கக்கூடிய ஹீரோக்கு கூட ஆறுதலா இருந்தது அவங்க ஒய்ஃப் மட்டும்தான். ஒய்ஃப் கூட சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும்போது இவருடைய ஃபார்மிங் வேலைக்கு இவர் கூட ஹெல்ப் பண்றதுக்காக இவருடைய ஒய்ஃப் ஊர்ல இருந்து அங்கிள் பையன், அதாவது கசினை வீட்டுக்கு வர வச்சிருக்காங்க. அவனும் ரொம்ப அப்பாவியான பையன், இவருக்கான எல்லா ஹெல்ப்பும் பண்ணிட்டு இருந்திருக்கான். இப்படியே ஃபேமிலி நல்லபடியா போயிட்டு இருக்கும்போது ஒரு வருஷத்துல இவங்களுக்கு ஒரு பையன் பிறந்திருக்கான். அடுத்த வருஷத்துல இவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறந்திருக்கா. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ இதுக்கு மேல குழந்தை பெத்துக்கு வேணாம்னு முடிவு பண்ணிருக்காரு. ஏன்னா அந்த 2 குழந்தையை வளர்க்கறதே பெரிய கஷ்டம் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போய் குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணிட்டு வரலாம்னு போயிருக்காரு. அங்க டாக்டர் இவருடைய டெஸ்ட் ரிசல்ட் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு, நீங்க ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட், உங்களால குழந்தை எல்லாம் பெத்துக்க முடியாதுன்ற மாதிரி அந்த டாக்டர் சொல்ல, அது எப்படி சாத்தியம், ஆல்ரெடி இவருக்கு 2 குழந்தைங்க இருக்கு. இங்கதான் இவருக்கு ஒரு ஹார்ட் பிரேக்கான விஷயம் தெரிஞ்சு கோவத்தோட வீட்டுக்கு வந்தா வீட்டுல இவருடைய ஒய்ஃபும் அவங்களுடைய கசினும் ஒன்னா இருக்காங்க. அண்ட் இவ்வளவு நாள் ஹீரோடைய குழந்தைங்க நினைச்சிட்டு இருந்த அந்த 2 குழந்தைங்களும் அவருக்கு பிறந்தது இல்ல, அவங்க 4 பேருமே ஒரே குடும்பமா இருக்காங்க. இவர் தான் அங்க கோமாளி மாதிரி தனிச்சு விடப்பட்டிருக்காரு. இதெல்லாம் சேர்ந்து ஆத்திரம் தாங்க முடியாத நம்ம ஹீரோ இவரை ஏமாத்தின அந்த ஒய்ஃப், கசின், அதோட அந்த குழந்தைங்க 4 பேரையுமே கொடூரமா தாக்கி கொலை பண்ணிருக்காரு. இந்த விஷயம் போலீஸ்க்கு தெரிஞ்சு நியூஸ் பேப்பர் எல்லாம் வைரலா இருக்கு. இதுக்கு மேல அந்த ஊர்ல இருக்க முடியாது, தலைமறைவாகிறதுக்காக அங்கிருந்து தப்பிச்சு இந்த பாலைவனத்துல அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது இந்த லெவல் கிராஸ்ல கேட்மேனா இருக்க ரகுவை சந்திச்சிருக்காரு. அவர் தான் நம்ம ஹீரோக்கு
ஹீரோக்கு அடைக்கலம் கொடுத்து பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்படியே அவர் கூடவே இங்க தங்கியிருந்து சின்ன சின்ன ஃபார்மிங் வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ரகு இன்னும் கொலாப்ஸ் ஆகி அப்படியே மயங்கி விழுந்திருக்காரு. அதோட அவர் இறந்தும் போயிட்டாரு. அதுக்கப்புறம் இவனே அவருடைய பாடியை இந்த வீட்டு பக்கத்துலயே ஒரு இடத்துல புதைச்சிட்டுன்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லி முடிக்கிறாரு. அண்ட் ஃபைனலா நான் இப்படிதான் ரகுவோட ஐடென்டிட்டியில இங்க வாழ்ந்துட்டு இருக்கேன். எங்க அம்மா மட்டும் உயிரோடு இருந்தாங்கன்னா என்ன இப்படி விட்டுருக்க மாட்டாங்க. இப்படி ஒரு தனிமையான ஒரு நரக வாழ்க்கையை நான் வாழ்றதுக்கு காரணம் எனக்கு துரோகம் பண்ண என் ஒய்ஃப் அந்த கசினோ. இன்ஃபேக்ட் நல்லா இருந்த எங்க அம்மா கல்யாணம் பண்ணி ஒரே வாரத்துல இறந்தாங்கன்னா அதுக்கு காரணமும் என் ஒய்ஃப் தான். அவ தான் பாய்சன் வச்சு கொண்டு இருக்கா. இப்ப சொல்லுங்க நான் செஞ்சது தப்பா? என் சுச்சுவேஷன்ல நீங்களும் அதை தானே பண்ணிருப்பீங்கன்ற மாதிரிலாம் ஹீரோயின் கிட்ட எமோஷனலா சொல்லிக்கிட்டே இவ்வளவு நாள் இதெல்லாம் என் மனசுக்குள்ள பாரமா இருந்துச்சு, இப்போ இது எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணது மூலியமா என்னுடைய பாரம் எல்லாம் குறைஞ்ச மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லி அப்படியே ஃபீல் பண்றாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஹீரோயினாலையும் இவருடைய எமோஷன்ஸை புரிஞ்சுக்க முடியுது. பக்கம் அடுப்புல இவங்க குக் பண்ண வச்சிருந்தாங்கல்ல, இப்போ ஃபுல்லா கருகுற மாதிரி ஸ்மெல் வருது. உடனே ஹீரோயின் போய் அதெல்லாம் அப்படியே ஆஃப் பண்ணிட்டு தண்ணி இருக்கான்னு பார்த்தா சுத்தமா தண்ணி இல்ல. நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன்ற மாதிரி ஹீரோ சொல்ல, நீங்க போவேனா நான் போய் எடுத்துட்டு வரேன், இனிமே நான் உங்க கூட இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு இங்க எங்க போய் தண்ணி எடுத்துட்டு வரணும்ன்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, டேய் நம்ம ஹீரோயினை வெளியில கூட்டு வந்து அங்க தூரத்துல ஒரு மலை தெரியுதா, அந்த மலைக்கு பின்னாடி தான் ஒரு பெரிய கிராமம் இருந்துச்சு. ஆனா அந்த கிராமத்துல இப்ப மனுஷங்களே கிடையாது. ஏன்னா அந்த கிராமத்துல ஒரு பேய் உலாவிக்கிட்டு இருக்கு. அதனால பயந்து போன ஊர் மக்கள் ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த ஊர்ல தான் ஒரு கிணறு இருக்கு. அங்கதான் நான் போய் தினமும் தண்ணி எடுத்துட்டு வருவேன். நீங்க தனியா போனா பயந்துருவீங்க, நானும் உங்க கூட வரேன்ற மாதிரி ஹீரோ கேட்க, எனக்கு மனுஷங்கன்னா தான் பயம், பேய்லாம் எனக்கு பயம் இல்ல, நானே போய் எடுத்துட்டு சொல்லிட்டு ஹீரோயின் தண்ணி பிடிக்கிறதுக்காக போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் இவ்வளவு நாள் இவருடைய மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்த எல்லா விஷயத்தையும் ஹீரோயின் கிட்ட சொன்னது மூலியமா அப்படியே கொஞ்சம் லைட் ஆகி வீட்டுக்குள்ள வந்து பெட்ல படுத்துட்டு இருக்காரு. அப்போ வீட்டுக்கு வெளியில யாரோ நடமாடுற சத்தம். ஹீரோ கையில இப்ப ராட் எடுத்துட்டு யாரா இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியில வந்து பாக்குறாரு. சுத்தி முத்தி யாரும் இல்ல. அப்ப வீட்டு பின்பக்கம் இருந்து ஹீரோயினை தேடிக்கிட்டு அந்த சைக்கோ ஹஸ்பண்ட் சின்சோ அவன் அங்க வந்து நம்ம ஹீரோ கிட்ட, நேத்து இந்த பக்கம் ட்ரெயின்ல போகும்போது யாராவது எகிரி குதிச்சிட்டாங்களா, அந்த நபர் ஏன் கூட வந்தவங்க, அவங்கள தேடிக்கிட்டு தான் நான் வந்திருக்கேன்ற மாதிரிலாம் இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கு நம்ம ஹீரோ, அந்த மாதிரியெல்லாம் நான் யாரையும் பார்க்கல, இங்க எந்த பொண்ணும் வரலன்ற மாதிரி ஹீரோ சொல்ல, இதை கேட்டுட்டு இருக்க அந்த சைக்கோ சின்சோ, நான் இங்க தேடி வந்தது ஆனா பொண்ணா மென்ஷனே பண்ணலையே, ஆனா நீ எப்படி கரெக்டா பொண்ணுன்னு சொல்ற? இப்படி இவனுக்கு நம்ம ஹீரோ மேல டவுட் வந்துருது. பாரு அவன் என் ஒய்ஃப், நான் அவளை தேடி தான் வந்திருக்கேன், ஒழுங்கு மரியாதை சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம ஹீரோக்கும் அவனுக்கும் பயங்கரமான ஒரு சண்டை அடிச்சு உருண்டுகிறானுங்க. இந்த சண்டையோட முடிவுல நான் தான் சொல்றேன்ல அந்த மாதிரிலாம் யாரையும் பார்க்கலன்ற மாதிரி நம்ம ஹீரோ ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றான். அதுக்கப்புறம் இந்த சின்சோவும் அடிக்கிறத விட்டுட்டு, இதுக்கப்புறம் நான் அவளை எங்க போய் தேடுறது, அவளுக்கான ட்ரீட்மெண்ட்காக தான் நான் ட்ரெயின்ல கூட்டு போயிட்டு இருந்தேன், அது பிடிக்காம அவ தான் ட்ரெயின்ல இருந்து ஜம்ப் பண்ணிட்டா. இப்படிலாம் இவன் ஹீரோயின் தான் ஏதோ மென்டலி இல்னஸ் ஆன மாதிரி பேசிட்டு இருக்கான். ஹீரோக்கு ஒன்றும் புரியல. அவங்க என்ன நார்மலா தானே இருக்காங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்ற மாதிரி கேட்கும்போது, இல்ல அவள் நார்மல் பர்சனே கிடையாது, அவளுக்கு ஸ்கிசோஃபோனியான்ற ஒரு டிசார்டர் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக். ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட கதை சொல்லும் போது இவங்க சைக்காட்டிஸ்ட் டாக்டராகவும் இவங்க கிட்ட டிப்ரெஷனுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்காக வந்த சின்சோன்னு சொல்லியிருப்பாங்களே. ஆனா இங்க சின்சோ சொல்ற ஃபிளாஷ்பேக் படி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தான் மென்டலி டிஸ்டர்ப் ஆகி டிப்ரெஷன்ல இருந்திருக்காங்க. ட்ரீட்மெண்ட்காக அவங்க பார்க்க போன டாக்டர் சைக்காட்டிஸ்ட் சின்சோ. இது அப்படியே நம்ம ஹீரோயின் மாத்தி ஹீரோ கிட்ட சொல்லியிருக்காங்க. சின்சோ சொல்லிட்டு இருக்க அந்த ஃபிளாஷ்பேக் படி நம்ம ஹீரோயின் அவங்களுடைய டிப்ரெஷன் அந்த மன அழுத்தத்துல இருந்து வெளியே வரதுக்காக சின்சோ தான் உதவி இருக்காரு. கடைசியா நம்ம ஹீரோயின் அந்த மன அழுத்தத்துல இருந்தாலும் வெளியே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதாவும் இப்ப ஹாப்பியா இருக்கிறதுக்கு காரணமே நீங்க என் கூட இருக்கிறதுனால தான், இந்த ஹாப்பினஸ் என் லைஃப் லாங் வரணும்ன்ற மாதிரி ப்ரப்போஸ் பண்ணி டாக்டர் சின்சோவை ஹீரோயின் கல்யாணம் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு இந்த மாதிரி ஸ்கிசோஃபோனியான்ற ஒரு டிசார்டர் இருக்கிறதே டாக்டர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஹீரோயின் சரியான ட்ரக் அடிக்ட். அந்த ட்ரக்ஸ் எடுத்துக்கலாம் அவங்க ரொம்ப வயலண்டா பிஹேவ் பண்ணுவாங்க. இப்படிலாம் இந்த சின்சோ ஃபிளாஷ்பேக்கை சொல்லி முடிச்சதும் நம்ம ஹீரோ கிட்ட, அவளை பொறுத்த வரைக்கும் நான் அவனை கொல்ல போறதா அவளே கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கா, அவளுக்கு இப்ப ட்ரீட்மெண்ட் தேவை, அதுக்காக தான் நான் ட்ரெயின்ல நேத்து கூட்டு போயிட்டு இருந்தேன், ப்ளீஸ் அவளை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லிடுங்க. அவ புது ஆட்கள் கூட பழகும் போது ரொம்ப நார்மலா தான் பேசுவா, நான் அவளை கொலை பண்ண பாக்குறதா இந்த மாதிரி கதையெல்லாம் விடுவா, ஆனா அது எதையும் நம்பாதீங்க, நான் சொல்றதா உண்மை, நீங்க அவளுக்கு ஹெல்ப் பண்றதா கிட்ட அவளை பத்தி சொல்லாம மறைச்சிங்கன்னா உங்களுடைய உயிருக்கே கூட ஆபத்து, சோ ப்ளீஸ் சொல்லுங்கன்ற மாதிரிலாம் இவன் கேட்டுட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோக்கு இவன் சொல்றது நம்பதா இல்ல அவ சொல்றது நம்பதா இல்ல இப்பதான் அவ மூலியமா ஒரு புது வாழ்க்கை கிடைக்க போகுதுன்னு நினைச்சா மொத்தமா கொலாப்ஸ் பண்ற மாதிரி இவன் இப்படி ஒரு விஷயத்த சொல்றானேன்னு சொல்லிட்டு இந்த குழப்பெல்லாம் சேர்ந்துக்கிட்டு எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இவன் அமைதியா வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கிறான். ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாவே இருக்கான். அப்ப பின்னாடியே சின்சோ வந்து எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும்னு கேட்கறான். ஹீரோவும் தண்ணி கொண்டு வரதுக்காக போற அந்த கேப்ல வீட்டுக்குள்ள வந்த அந்த சின்சோ ஹீரோயின் நேத்து ட்ரெயின்ல இருந்து குதிக்கும் போது போட்டு அந்த ரெட் கலர் ட்ரெஸ் அங்க இருக்கிறத பார்த்துட்டு, இது என் ஒய்ஃபோட ட்ரெஸ் ஆச்சு, அப்ப நேத்து அவ இங்க வந்திருக்கா, சொல்றா அவளை என்ன பண்ணன்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சி அடிச்சு கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ டப்புனு அங்க கூடிய ராட் எடுத்து அவன் காலில் ஒரே போடு. அவன் இப்ப அப்படியே காலை பிடிச்சிக்கிட்டே ஷீகான்ற பேர் சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோ எந்திரிச்சு என்ன பேர் சொல்லி கூப்பிட்டேன்னு கேட்கும்போது, ஷீகா அதுதான் அவளுடைய உண்மையான பேரு, ஆனா என்கிட்ட அவளுடைய பேரு சைத்ராலின்னு சொன்னாலேன்ற மாதிரி ஹீரோ சொல்ல, ஆக்சுவலா சைத்ராலின்றது அவ கொலை பண்ணிட்டு வந்த வார்டனுடைய பேர். இதை கேட்டதுமே ஹீரோ ஷாக்காக அப்படியே கட் பண்ணா. இந்த பக்கம் ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய கிணத்து கிட்ட தண்ணி பிடிச்சிட்டு வரதுக்காக போன நம்ம ஹீரோயினுக்கு பின்னாடி யாரோ வர மாதிரியான சத்தம். திரும்பி
பார்த்தா சடனா அங்க நம்ம ஹீரோ வந்து நிக்கிறாரு. ஹீரோயினை பார்த்து உன்னுடைய பேர் ஷீகாவான்ற மாதிரி கேட்க ஹீரோயினுக்கு புரிஞ்சு போச்சு அந்த சைக்கோபாத் ஷின்சோ வந்திருக்கானா. அவன் சொல்றது எதுவும் நம்பாத, நான் ஷீகா கிடையாது, நான் சைத்தாலி. ஷீகான்றது அவன் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட பேரு. அவளை கொலை பண்ணதுக்கு அப்புறம் என்ன அவன் ஷீகான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். ப்ளீஸ் அவன் சொன்னது எதுவும் நம்பாதன்ற மாதிரி ஹீரோயின் கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ எமோஷனலா பிரேக் ஆகி எனக்கு யார் சொல்றது நம்புறதுனே தெரியலன்ற மாதிரி ஒரு மாதிரி பயங்கரமா இவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. சரி நீ என்ன நம்ப வேணாம், கண்டிப்பா என்ன கூட்டு போய் அவன் கொலை தான் பண்ண போறான், நான் போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஹீரோ நகர்ந்து போறாங்க. அப்படி போறதுக்கு முன்னாடி ஹீரோயின் ஹீரோவை பார்த்து ஆனா நான் எந்த தப்பும் பண்ணல, அதை நான் ப்ரூஃப் பண்ணி தான் போவேன், போலீஸை கூப்பிடுறேன், கண்டிப்பா அந்த சைக்கோ கொலைகாரனை போலீஸ் பிடிச்சிட்டு போவாங்க, அப்ப நீ நம்புவன்ற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்ல போலீஸை கூப்பிடுறேன்னு சொன்ன உடனே ஹீரோவுடைய மூஞ்சி மாறுது. ஏன்னா இவர் ஆல்ரெடி 4 பேர்த்த கொடூரமா கொலை பண்ணிட்டு வந்தா நீங்க தலைமறைவா இருக்காரு. சோ போலீஸ் வந்தா இவரு தானே மாட்டுவாரு, அதனால போலீஸ் எல்லாம் வேணான்றாரு. ஓ போலீஸ் வந்தா நீயும் மாட்டுவ, நீயும் எல்லா ஆம்பளைங்க மாதிரி செல்ஃபிஷா தான் யோசிக்கிறன்ற மாதிரி ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு அங்கிருந்து நேரா அந்த லெவல் கிராஸ் நோக்கி தான் வந்துட்டு இருக்காங்க. அங்க வீட்டு வாசல்லே இவங்க ஹஸ்பண்ட் ஷின்சோ கையில ராடோட உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோயின் நீங்க எமோஷனலா பேசுறத கேட்டு படம் பார்த்துட்டு இருக்க நமக்கே ஒரு கன்ஃபியூஷன், உண்மையிலேயே இவன் சைக்கோ பார்த்தா இல்ல இவன் சொன்னதா உண்மையான்ற ஒரு கன்ஃபியூஷன் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது அவன் ஹீரோயின் அங்க வந்திருக்கிறத பார்த்துட்டு என்ன ஏன் இப்படி சுத்தல விடுற, போதும் இந்த டிராமாலாம், வா நம்ம வீட்டுக்கு போலாம் ஷீகான்ற மாதிரி கூப்பிடுறான். ஹீரோயின் கோவப்பட்டு ப்ளீஸ் என்ன அந்த பேர் சொல்லி கூப்பிடாத, அது உன் செத்து போன ஒய்ஃபோடைய பேர், அந்த பேர் சொல்லி இனி என்ன கூப்பிடாதன்னு சொல்ல. சரி சரி ஓகே வா நம்ம போலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினை வலுக்கட்டாயமா கூட்டிட்டு அங்க வந்து போறான். இது அத்தனையுமே அங்க நின்று பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோ இவனுக்குள்ள ஒரே குழப்பம். அதனால சாரே இங்க கொஞ்சம் வாங்கன்ற மாதிரி சின்சோவை கூப்பிடுறான். ஓகே ஏதோ காசு தான் கேட்கறான்னு சொல்லிட்டு இந்த சின்சோவும் காசு கொடுக்கறதுக்காக ஹீரோ கிட்ட போனா அங்க நம்ம ஹீரோ சைத்தாலியை இங்கே என்கிட்டே விட்டு போயிடுங்க, எப்படி இருந்தாலும் அவளை கூட்டு போய் நீ கொலை தானே போற, அதுக்கு நீ அவளை என்கிட்டே விட்டு போயிடு, நாங்க 2 பேரும் புது வாழ்க்கை ஆரம்பிக்கலாம்னு இருக்குன்ற மாதிரிலாம் இவன் ஒரு மாதிரி எமோஷனல் சொல்லிட்டு இருக்கான். டேய் உனக்கு என்ன பைத்தியமாடான்ற மாதிரி சின்சோ சொல்லிட்டு இருக்கும்போது தப்புனா அவன் மண்டையில ஒரு பெரிய ராடால நம்ம ஹீரோயின் தாக்குறாங்க. அவ்வளவுதான் அவன் அப்படியே சுருண்டு விழுந்துறான். அதுக்கப்புறமும் நம்ம ஹீரோயின் அப்படியே எமோஷனல் பிரேக் ஆகி அவ்வளவுதான் என்னை யாரையுமே நம்பல, நீ கூட நான் சாகட்டும் அவன் கூட விட்டலன்ற மாதிரி ஹீரோ பார்த்து சொல்ல அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல, நான் உன்னை நம்புறேன், நம்ம 2 பேரும் புது வாழ்க்கை ஆரம்பிக்கலாம், இவனை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான். ஹீரோவே இப்ப அந்த ராட் எடுத்து அவன் தலை மண்டையை அடிச்சு உடைச்சு சாகடிச்சுட்டு இந்த பாடியை நான் டிஸ்போஸ் பண்ணிக்கிறேன் நீ போயிடுன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்காக அவன் போஸ் அதில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது அது உள்ள ஒரு ஸ்லிப் இருக்கு. அது எடுத்தா டாக்டர் ரத்தோட பேர்ல இருக்க மென்டல் ஹெல்த் கிளினிக், அதுக்கு கீழே டாக்டர் சின்சோன்ற இப்ப செத்து போனானே அவனுடைய பேரும் இருக்கு, அண்ட் கீழே பேஷண்ட் பேர்ல ஷீகான் இருக்கு. பின்னாடியே நம்ம ஹீரோயின் வந்து நிக்கிறாங்க. சைத்தாலின்னு சொல்லிட்டு ஹீரோ திரும்பினா ஹீரோயின் கையில மண்வெட்டியோட சைத்தாலி நெஹிடா ஷீகான் சொல்லிட்டு ஹீரோ தலையில ஒரே அடி. ஆக்சுவலா உண்மையிலேயே மென்டலி டிசார்டரா இருந்தது நம்ம ஹீரோயின் தான். இப்படி ஒரு ட்விஸ்டோட இந்த சீன் பிளாக் அவுட் ஆனா அடுத்த கட்ல ரொம்ப நார்மலா அந்த லெவல் கிராசிங் பக்கத்துல 2 செடிகளுக்கு தண்ணியை பாய்ச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ள இருந்து ரயில்வே கேட்மேனோட யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுக்கிட்டு வெளியே வரப்போறது நம்ம ஹீரோயின் தான் நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருப்போம். ஏன்னா ஹீரோ கதை இவங்க முடிச்சிட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இங்க தான் ட்விஸ்ட், நம்ம ஹீரோ தலையில ஒரு கட்டு கட்டிட்டு வெளியில வந்து நிக்கிறாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோ ஹீரோயினை போட்டு தள்ளிட்டார் போல. கடைசியா இவர் எப்பவும் போல அந்த லெவல் கிராஸ் கிட்ட தனிமையில நிக்கிறாரு. அன்னைக்கு ஈவினிங் போல இவர் கையில இருக்கக்கூடிய அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் அது எல்லாத்தையுமே அப்படியே நெருப்புல போட்டு கொளுத்திட்டு இருக்கும்போது லாஸ்ட் மினிட்ல கூட இன்னொரு ட்விஸ்ட் உங்களுக்கு வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃபிளாஷ் கட். ஆக்சுவலா நம்ம ஹீரோ தன்னுடைய ஒய்ஃபும் அவங்க கசினும் ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி தான் அவங்க குடும்பத்தோட அவங்கள அடிச்சு நம்ம ஹீரோ கொண்டு இருப்பாரு. ஆனா அவங்க உண்மையிலேயே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அண்ட் நம்ம ஹீரோ தான் உண்மையிலேயே ஒரு சைக்கோபாத். கிராமத்துல இருக்க அந்த குடும்பத்தையும் கொலை பண்ணிட்டு எதுவுமே தெரியாத அப்பாவி மாதிரி இங்க வந்து அந்த ரயில்வே மேன் ரகுவையும் கொண்டுட்டு அவருடைய ஐடென்டிட்டியில இங்க இவன் தனிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான். என்ன மக்களே, நான் தம்ப்நெயில்ல சொன்ன மாதிரி இந்த படம் முழுக்கவே ஏகப்பட்ட ட்விஸ்ட்டுகள் இருந்துச்சா, அண்ட் இந்த படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி நல்ல திரைப்படங்கள் நம்ம மினி தியேட்டர்ல வந்துகிட்டே இருக்கும். அதை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணாதான் நாங்க போடுற எல்லா படமும் உங்க கைக்கு டைமிங்க்கு வந்து சேரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக் கமெண்ட் ஷேர் இதெல்லாம் பண்ணீங்கன்னா நம்ம கம்பெனிக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி மக்களே, இதே மாதிரி ஒரு நல்ல படத்தோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். டாடா பை பை.